வணக்கம். குளோபல் சக்தியுடன் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். கொழும்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்டத்தில் இடம்பெறவுள்ள காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வுகளுக்காக 1500 பேருக்கு அழைப்பு. சில தினங்களுக்கு பின்னர் சென்னை மற்றும் கொழும்புக்கு இடையிலான விமான போக்குவரத்து மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிறிய நகரங்கள் மீது ரஷ்யா மீண்டும் கடும் விமான தாக்குதல். தொடர்வது விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பணிப்பெண் சார்பில் முன்வைக்கப்பட்ட முறையீட்டிற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக பிரதி வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். ඉරිදා අපේ තානාපති කාර්යාලයේ ඉහළ නිලධාරීන් சிறைச்சாலையில் உள்ள பெண்ணை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தூதரக அதிகாரிகள் சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினர். இதன்போது சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாதில் உள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய விளக்கம் தொடர்பில் பிரதேச நீதிமன்றத்திற்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவித்தலுக்கு அமைய எமது தலையீட்டின் பேரில் சட்டத்தரணிகளின் ஆலோசனைக்கு அமைய மீண்டும் வழக்கு விசாரணையை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் வெற்றியாக காண்கின்றோம். வெளிவிவகார அமைச்சு அனைத்து செலவுகளையும் ஏற்று சட்டத்தரணிகளின் கட்டணங்களையும் செலுத்தி இந்த பெண்ணுக்காக அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டு வழக்கின் தீர்ப்பை மாற்ற முயற்சிக்க உள்ளது. நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் ராஜித சேனாரத்ன முன்வைத்துள்ள முறைப்பாடு ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே நிசங்க சேனாதிபதி இன்று பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் மீள்குடியேறியவர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 14 மில்லியன் யூரோ நிதி உதவியை வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. இடம்பெயர்ந்த மக்கள் மற்றும் மீள்குடியேறியவர்களின் சமுதாயங்களின் வாழ்க்கை நிலைமைகள் சமூக ஐக்கியத்தை மேம்படுத்தும் நோக்குடன் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் உள்ள சுமார் 9 பிரதேசங்களில் வீடமைப்பு பணிகளை முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 60 கிராமங்களைச் சேர்ந்த 60,000 பேருக்கு தொழில் கல்வி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி உள்ளிட்ட பயிற்சிகளுடன் அனர்த்த முன்னாயத்த பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டங்கள் மக்களின் வாழ்வில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப உதவுவதுடன் கடன் வசதிகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த கடன் திட்டம் மூலம் 16,000 பேருக்கு வீடு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வறுமையை போக்க தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 14வது அமர்வு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. யாழ் மக்களின் சாட்சியங்களை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை பதிவு செய்வதற்கு ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆணைக்குழு கூட உள்ளது. அத்துடன் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் சாட்சி விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். சங்கானை மற்றும் தெல்லிப்பளை ஆகிய பிரதேச செயலகங்களில் 15ஆம் மற்றும் 16ஆம் தேதிகளில் சாட்சி பதிவுகள் இடம்பெறவுள்ளன. யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள அமர்வுகளின் போது நல்லூர் மற்றும் யாழ் பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. அத்துடன் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெறவுள்ள அமர்வில் கரவட்டி, மருதங்கேணி மற்றும் வடமராட்சி வடக்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன. எதிர்வரும் 15ஆம் தேதி சங்கானையில் இடம்பெறவுள்ள அமர்வில் கலந்து கொள்ளுமாறு சண்டிலிப்பாய் மற்றும் சங்கானை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த முறைப்பாட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தெல்லிப்பளையில் இடம்பெறவுள்ள அமர்வில் உடுவில் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலகங்களின் முறைப்பாடுகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. யாழ் மாவட்டத்தில் இடம்பெறவுள்ள அமர்வுகளுக்காக 1500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். மேலும் புதிய முறைப்பாடுகளும் இந்த அமர்வுகளின் போது ஏற்றுக் கொள்ளப்பட உள்ளன. வரலாற்றில் அதிகமானோர் தோற்றும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமானது. இம்முறை 4670 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் தோற்றுவதற்காக 6,64,715 பேர் தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்களுள் 4,03,444 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் ஆவர். மேலும் 2,61,271 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக இம்முறை பரீட்சையில் தோற்றவுள்ளனர். 46,000க்கும் அதிகமானோர் பரீட்சை கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் WMNJ புஷ்பகுமார கூறியுள்ளார். பரீட்சைகளின் போது கையடக்க தொலைபேசி பாவிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் பரீட்சை மேற்பார்வை தொடர்பில் விசேட வேலைத்திட்டம் ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டார். பரீட்சைகள் தொடர்பில் ஏதேனும் முறைப்பாடுகள் இருப்பின் 1911-0112-784-208 மற்றும் 0012-784-537 போன்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். சில தினங்களுக்கு பின்னர் சென்னை மற்றும் கொழும்புக்கு இடையிலான விமான போக்குவரத்து மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்பட்ட கடும் மழை வெள்ளம் காரணமாகவே இரு நாடுகளுக்கும் இடையிலான விமான சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் விமான போக்குவரத்தை ஆரம்பிக்கும் விதமாக இன்று முற்பகல் 8 மணி அளவில் சென்னையிலிருந்து கட்டுநாயக்கவுக்கு விமானம் ஒன்று வந்தடைந்தது. இந்திய விமான சேவைக்கு சொந்தமான குறித்த விமானத்தில் 9 ஊழியர்கள் உள்ளிட்ட 58 பயணிகளும் நாட்டை வந்தடைந்துள்ளனர். இன்று முற்பகல் 8:45 அளவில் விமானம் மீண்டும் சென்னை நோக்கி பயணித்துள்ளது. இன்று பிற்பகல் 1:45 அளவில் UL 127 என்ற விமானம் சென்னை நோக்கி பயணிக்க உள்ளது. குறித்த விமானம் இன்று பிற்பகல் 3:05 அளவில் சென்னையை சென்றடைய உள்ளது. இதேவேளை UL 128 என்ற விமானம் இன்று பிற்பகல் 4:05 அளவில் சென்னையில் இருந்து இலங்கை நோக்கி பயணிக்க உள்ளதாகவும் பிற்பகல் 5:25 அளவில் குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடையும் எனவும் ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையால் நாட்டின் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. கண்டி பகுதியில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக இரங்கல் நகரிலிருந்து கிரண்டியல்ல கீழ்பிரிவு தோட்டத்திற்கு செல்லும் பிரதான பாதையில் காணப்படும் பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியூடான வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தொடரும் மழையுடனான காலநிலையால் பாலத்தின் ஏனைய பகுதிகளில் அதிக வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கிளிநொச்சி பகுதியில் உள்ள வீடுகளில் மழை நீர் தங்கி நிற்கும் காட்சிகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகியது. இதனால் ஆனந்தபுரம் கிழக்கு பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். லங்கா ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொள்ளும் விசாரணைகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இது தொடர்பில் சாட்சியங்கள் சில பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனைகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி குற்றச்சாட்டில் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 7 பேர் வரை காயமடைந்துள்ளனர். அதிவேக வீதியில் குருதுகக ஹெதர்க்ம பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 1 உயிரிழந்துள்ளதுடன் 7 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை 7 மணி அளவில் காலி நோக்கி பயணித்த வேன் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 28 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்கள் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்பிட்டிய போலீசார் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை சம்மாந்துறையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 1 உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 6 மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பாந்துறையிலிருந்து அம்பாரி நோக்கி சென்று கொண்டிருந்த மாட்டு வண்டியை பின்னால் வந்த லோரி மோதியதில் மாட்டு வண்டியில் சென்ற நபர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக சம்பாந்துறை போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் விழிப்புணர்வு திட்டம் இன்று மட்டக்களப்பு மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச ஊடக வலையமைப்பு இலங்கை போலீசாருடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த விழிப்புணர்வு திட்டத்துடன் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சும் இணைந்துள்ளது. பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இந்த செயற்றிட்டத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இன்று காலை ஒன்றிணைந்து மகளிர் அரணை உருவாக்குவோம் எனும் துணிப்பொருளில் விசேட கருத்தரங்கு ஆரம்பமானது. இதில் அதிகளவான பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. பெண்களுக்கு சமைக்க கத்துக் கொடுக்கிற அதே நேரம் வெளி வேலைகளை செய்யறதுக்கு சுயமா தங்கட வேலைகளை பார்த்துக் கொள்றதுக்கும் அறிவு வழங்குங்க. பெண்களின் சமத்துவத்தை பிரதிபலிக்கும் பட்டிகள் அணிவிக்கப்பட்டு மகளிர் அரண் உருவாக்கப்பட்டது. இதேவேளை டாவலப்பிட்டி பஸ் திரைப்படத்தில் இன்று காலை 9 மணிக்கு மகளிர் அரண் செயற்திட்டம் ஆரம்பமாகியது. அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.